திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள சிமிழி கிராமத்தில் இருக்கும் செம்பாயி அம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் 70 அடி உயர மாலை அணிவித்து பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் உள்ள திருவக்குளம் பகுதியில் கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 123ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் பவனி நடைபெற்றது. திருத்தேரில் அரவான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் சுமார் 70 அடி உயர மாலையை அரவானுக்கு அணிவித்து பக்தர்கள் வழிபட்டனர். அரவான் களப்பலிக்கு அழைத்துச் செல்லும் காட்சி விமரிசையாக நடைபெற்ற நிலையில் இதில் பங்கேற்ற திருநங்கைகள் கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை அழகர் கோவில் வசந்த உற்சவ 2ஆம் நாள் விழாவில் கல்லழகர் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய அழகர் கோவில் வைகாசி திருவிழாவின் 2வது நாளில் கல்லழகர் பெருமாள் தேவியர்கள் சமேத பல்லக்கில் எழுந்தருளி வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் விநாயகர் பூஜை, புண்ணியாக வாஜனம், கொடிப்பட பூஜையுடன் தொடங்கிய வைகாசி விசாக திருவிழாவில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவின் 6ஆம் நாள் உற்சவமான வரும் 21ஆம் தேதி முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெறுகிறது. 7ஆம் நாளான 22ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று பெரியநாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமாரசுவாமி தோளுக்கிணியான் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து பின்னர் தேரோட்டம் நடைபெற உள்ளது.